இயக்குனர்கிட்ட எனக்கு அறிமுகம்லாம் இல்ல. இப்பதான் கொஞ்சம் வந்து கொஞ்ச நேரம் அ ராஜமுருகன் லேட்டா வந்ததால, அவர் கூட கொஞ்சம் பேசுற வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அப்ப கேட்டேன், "ஏன் ஜென்டில் வுமன்னு டைட்டில் வச்சீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அ இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல 2 இருக்கும். ஒண்ணு பொருள் இருக்கணும், இல்லன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கணும். இந்த 2 தான் ஒரு மாற்று பார்வைக்கான ஒரு தொனிய குடுக்கறதுக்கான அடிப்படையா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த அடிப்படையில ஒரு ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னாரு. அவர் ஸ்டீரியோ டைப்ப உடைக்கிறது அப்படின்றது. ஸ்டீரியோ டைப்ப உடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஜென்டில்மேன் நம்ம பார்த்துருக்கோம். ஜென்டில் வுமன் நம்ம அ பெண்கள் குறித்து அது ஒரு ஜென்டில் அப்படின்னு லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் தானே சொல்றோம். ஒரு லேடீஸா ரொம்ப காமனாவும், இதுக்கு மட்டும் ஒரு அழுத்தம் குடுத்து சொல்றோம் இல்லையா? அந்த ஸ்டீரியோ டைப்ப உடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாரி ஒரு பதில் சொன்னாரு. 2 பெண்கள் பிரதான கதாபாத்திரமா இருக்கிற கதை அப்படிங்கிற அடிப்படையில. ஸோ அ இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்ப உடைக்கிறது சமூகத்தில ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க எல்லாமே ஸ்டீரியோ டைப் தான். நம்முடைய வாழ்க்கையே ஸ்டீரியோ டைப்ல தான். இந்த வயசுல நீங்க இது பண்ணணும், இந்த வயசுல இது பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வயசுல குழந்தை பெத்துக்கணும், இந்த வயசுல இது பண்ணணும், இந்த வயசுல செத்து போணும் அப்படிங்கிறது வரைக்கும் பிறந்ததிலிருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டீரியோ டைப் எலமெண்ட் தான். பத்திரிக்கையாளரா இருந்தப்போ சில முயற்சிகள ஸ்டீரியோ டைப்ப உடைக்கிற முயற்சிகள செய்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இந்த தருணத்துல அது ஏன் முக்கியமானது? நம்ம எவ்வளவு முரணா யோசிக்கிறோங்கிறதுக்கான ஒரு ஒரு அனுபவத்த பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ குஷ்பு மேடம் வந்து அப்ப வந்து கற்பு பத்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது. பயங்கரமா கொந்தளிச்சாங்க. கற்பு பத்தி எப்படி இப்படி அவங்க சொல்லலாம்? நம்முடைய கலாச்சாரம் கெட்டுப் போச்சு. நம்முடைய ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிருச்சு. அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் அவங்க வீட்டு முன்னால போய் போராட்டம் பண்றது அதெல்லாம் பண்ணாங்க. அப்போ நான் பத்திரிக்கையாளரா ஒரு கட்டுரை எழுதினா ரொம்ப கவனம் பெற்றேன். அந்த ஸ்டீரியோ டைப்ப உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்பதான் எனக்கு ஒரு புள்ளிவிவரம் கிடைச்சது. எய்ட்ஸ்ல இந்தியாலயே 2வது பெரிய ஸ்டேட் வந்து அதிகமான நோயாளிகள் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு. டேய் நீங்க கற்பு, கலாச்சாரம், ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளோ பேசுறீங்களே, அப்புறம் ஏன் எய்ட்ஸ்ல 2வது இடத்துல இருக்கு? அப்படிங்கிற அது ஒரு புள்ளிவிவரத்தோட சேர்த்து நம்முடைய ஸ்டீரியோ டைப்பான இருக்கிற கருத்துக்கும், எதார்த்தத்துல நம்ம எவ்வளோ விலகி இருக்கோம். உண்மையாவே நீங்க உங்களுடைய ஸ்டீரியோ டைப்பான கருத்துக்கு இப்போ பெண்கள நீங்க கடவுளா மதிக்கிறது சொல்றீங்கன்னா, அதே மாரி நீங்க மதிச்சீங்கன்னா பரவால்ல. ஆனா அத எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளிய வைப்போம். அதுதான் ஸ்டீரியோ டைப்பினுடைய பிரச்சனை. அது வந்து நமக்கு ஒரு 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 கற்பனைய ஒண்ணு குடுக்கும். ஆனா எதார்த்தத்துல மிக மிக மோசமா நடந்துக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப புனிதப்படுத்தும் கற்பனையில. ஸோ அதனால தான் ஸ்டீரியோ டைப்ப உடைக்கிற முயற்சிகள் எது இருந்தாலுமே நம்ம வந்து 2 கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.